மாஷா அல்லா, மிக அழகான ஒரு வண்ணமான ஒரு காட்சி. இது ஒரு காட்சியாக மாத்திரம் இல்லாமல் இதிலே நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சத்தை இங்கு இந்த இடத்திலே ஒரு படைப்பாக இந்த இடத்திலே முன்வைத்திருக்கிறார்கள். இதிலே ஆங்கில மொழியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் சம்பந்தமான ஒரு தகவல் தான் இது. இங்கு இந்த நிறத்திலே இந்த வண்ணத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதெல்லாம் அண்ணல் பெருமானாருடைய மனைவிமார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, زينب بن جحش رضي الله عنها، حضرت جويرية رضي الله عنها، أم حبيبة رضي الله عنها، صفية رضي الله عنها، மைமூனா رضي الله عنها، மாரியா அல் கிப்தியா رضي الله عنها. இது மனைவிமார்கள். இந்த மனைவிமார்களூடாக கிடைக்கப்பட்ட குழந்தைகளுடைய அந்த பட்டியலிலே நாம் அறிந்த ஒரு செய்திதான், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் 6 குழந்தைகள். மொத்தமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 குழந்தைகள். அந்த 7 குழந்தைகளிலே 3 ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளும். அதிலே 6 குழந்தைகள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு மூலமாக கிடைக்கப்பட்ட குழந்தைகள். அதிலே 2 ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளும். அப்துல்லா, அல் காசிம் சிறு வயதிலே வஃபாத்தாகியவர்கள். உம்மு குல்சூம், ஹஜ்ரத் ருக்கையா, ஹஜ்ரத் ஸைனப், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன, இந்த 4 பெண் மக்களும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக கிடைக்கப்படுகிறார்கள். அவர்கள் 20, 30 இந்த இடைப்பட்ட வயதுகளுக்குள் வாழ்ந்தவர்கள். இறுதியாக வஃபாத்தாகி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 29 வயதிலே வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இங்கு பேர குழந்தைகள் யார் மூலமாக கிடைக்கப்பட்டன என்ற இந்த தரவு பச்சை நிறம் மூலமாக காட்டப்பட்டிருக்கிறது. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அப்துல்லா என்ற குழந்தையும், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அலி, உமாமா என்று சொல்லக்கூடிய 2 குழந்தைகள். குறிப்பாக நாம் அறிந்த தெரிந்த பேர குழந்தைகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக முஹ்சின், உம்மு குல்சூம், ஸைனப் என்றது போக ஹசன், ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபலமான அந்த 2 பேர குழந்தைகள். அதை தவிர்த்து இன்னும் ஒரு மனைவி மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்றிருந்தால் அது மாரியா அல் கிப்தியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, அந்த உம்மஹாத்துல் முஃமினீன்கள் இருக்கக்கூடிய ஒரு மூலமாக இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை கிடைத்தது. அதுவும் சிறு வயதிலே வஃபாத்தாகிய செய்தி நம் வரலாற்றிலே அறிந்து வைத்திருக்கிறோம். இதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அனைத்து மனைவிமார்கள் 3, 6, 9, 11 மனைவிமார்களிலே 2 மனைவிமார்கள் மூலமாக மாத்திரம்தான் குழந்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டன. மற்ற ஏனைய 9 மனைவிமார்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கப்பெறவில்லை. அது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தில் உள்ளது. இவைகள் எமக்கு நிறைய பாடங்களை இவைகள் சுமந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே நாம் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப இந்த பின்னணி, இந்த செய்தியிலிருந்து நாம் அறிய வேண்டிய, தெரிய வேண்டிய பல பாடங்கள், செய்திகள் இருக்கின்றன.